வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம தொடர்ந்து லக்கணத்துக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு வித்தைன்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கான கோவிலை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இந்த பதிவில் பார்க்குறது துலா லக்கணம். துலா லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் இடமான விருச்சிக ராசி மண்டலம் சிறப்பாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தனம் வாக்கு வித்தை, குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்ல வருமானம் இருக்கும், உத்தியோகத்தில் நல்ல உயர் பதவி கிடைக்கும், உத்தியோக உயர்வு இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும், அன்றாட தேவைக்கான பொருளாதாரம் இருந்து கொண்டே இருக்கும், கல்வியில் தடை இருக்காது, பொன் பொருள் ஆபரண சேர்க்கையில் எந்த குறையும் இருக்காது, சொல்ல காப்பாற்றக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் வாக்குப்பலிதம் ஏற்படும். அதாவது உங்களுக்கு உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய துலா லக்கணத்துக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி மண்டலத்தில் உங்கள் லக்கணத்துக்கு 5, 9, 11ஆம் அதிபதிகள் இருக்கும் பட்சத்தில், அல்லது உங்கள் லக்கணத்துக்கு யோகாதிபதி அதில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக 2ஆம் இடம் வலுப்பெறும். அப்படி இல்லாமல் 2ஆம் இடம் பாதிக்கப்படும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தனம் வாக்கு வித்தை குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தின் காரகத்துவங்கள் பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்படும் பட்சத்தில் அன்றாட தேவைக்கான வருமானமே இல்லாமல் போகும், சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உங்களுடைய வருமானத்துக்கு மீறிய செலவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், படிப்பில் தடங்கள் ஏற்படும், வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் தடுமாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், கடன்காரர்கள் தொல்லை தாங்க முடியாது, கடன் கொடுத்தவன் டெய்லி ஃபோன்லேயும் நேர்லேயும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான், மன உளைச்சலும் அலைச்சலும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, குடும்பத்தில் பிளவு, வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு இப்படி போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் 2ஆம் இடம் பாதிக்கப்படும் போது. 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அன்றாட வருமானமே குதிரை கொம்பாக இருக்கும். அப்போது இதுக்கெல்லாம் தீர்வே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த கோவிலுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நிவர்த்தி ஆகி நீங்கள் வெளில வந்துடலாம். அப்படி 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டு அதுக்கு நிவாரணம் கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2ஆம் இடத்தால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கி அன்றாட தேவைக்கான வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும், நல்ல தொழில் அமையும், உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும், ஊதியத்தில் நல்ல வருமானம் ஊதிய உயர்வு கிடைக்கும், சொல்ல காப்பாற்றக்கூடிய சொல் வலிமை பெறும், குடும்பத்தில் அது எது வரைக்கும் பிரச்சனை இருந்ததோ அது நாள் வரைக்கும் உள்ள பிரச்சனைலாம் சரியாகி குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும், பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்றும் சேருவாங்க. இப்படி பல நல்ல விஷயங்கள் நடக்கிறத உங்களால் உணர முடியும். இதிலும் இந்த துலா லக்கணத்தில் பிறந்து 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை என்பதே இருக்காது. டெய்லி கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும், வாய் சண்டை இருக்கும். அது முத்தி போச்சுன்னா பிரிவினை தான். நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிடும் மனைவி போன பிறகு அப்புறம் சாப்பாட்டு கஷ்டப்படணும்ல, அப்போ சாப்பாட்டுக்கு கஷ்டம் ஏற்படும். ஆகையினால் இந்த 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா துலா லக்கணத்துக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டுரும். அப்போ உங்களுக்கான கோவில் எது, பரிகார கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டம் சிறுகுடி அப்படிங்கிற ஊரில் சூட்சமபுரீஸ்வரருக்கு மங்களேஸ்வரர்னு இன்னொரு பேரும் உண்டு. இந்த கோயிலுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு வரணும். அதே வேளையில் செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் பிறந்த நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள் ரொம்ப சிறப்பான நாள். அந்த மாதிரி ஒரு நாள் கிடைச்சின்னா அந்த நாளை விட்டுறாதீங்க. அந்த நாளை தேர்ந்தெடுத்து போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2ஆம் இடம் பாதிப்புலேருந்து விடுதலையாகி நீங்கள் பொன் பொருள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, சொத்து சுக சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கிற ஒரு சூழல் எல்லாமே ஏற்படுங்க. இந்த விருச்சிக ராசியில் உங்களுக்கு சுப கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சொத்து சேர்க்கை ஏற்படும். சரி, இந்த கோவிலோட அமைப்பு மற்றும் வழித்தடத்தை ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சு கரெக்டாக போயிட்டு வாங்க. நீங்கள் எப்போது பரிகாரத்துக்குன்னு கோவிலுக்கு கிளம்புனாலும் உங்கள் குலதெய்வத்திட்ட ஒரு சங்கல்பம் வச்சுட்டு போங்க. குலதெய்வத்தை மனதார வேண்டிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போங்க. குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு முன்னாடி கணபதியை முதல்ல கும்பிட்ருங்க. அதுக்கப்புறம் குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு நான் அந்த கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு வேண்டிட்டு அதுக்கப்புறம் எந்த பரிகார கோவிலாக இருந்தாலும் போயிட்டு வாங்க. அதே போல் கோவிலுக்கு போகும்போது அப்பர் பெருமான் ஒரு வரி சொல்லியிருக்கார். மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் முறையாய் வணங்கினோருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆகையினால் கோவிலுக்கு போகும்போது மன தூய்மை ரொம்ப முக்கியம், உடல் தூய்மை ரொம்ப முக்கியம். அதை விட மனசில் எந்த அப்பலுக்கும் இல்லாமல் போகணும். கோவிலில் பலிபீடம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த பலிபீடம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசில் உள்ள அழுக்கான எண்ணங்களை அந்த பலிபீடத்திட்ட போய் 2 கையும் வச்சு நான் இன்னையிலேருந்து என்னோடய உடம்பில் உள்ள அந்த எண்ணங்களை எல்லாம் இந்த பலிபீடத்தில் பலியிடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம்
கணபதியை வேண்டிட்டு அதுக்கப்புறம் கொடிமரத்தை வேண்டிட்டு அங்கே உள்ள நந்தி தேவரை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் சிவனையும் அம்பாளையும் வழிபடணும். அதனால தான் இந்த பலிபீடம் நம்மளோட கெட்ட எண்ணங்களையும் கெட்ட புத்தியையும் பலியிடுறதுக்கு தான் பலிபீடம் வச்சுருக்காங்க. சரி, நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லது நடக்கும். வாழ்க.